Namaste children. In the previous class we have discussed about the types of sets. Now we are going to discuss the types of sets exercises. First question, find the cardinal number of the following sets. Cardinal number means number of elements in the given set. செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் கார்டினல் நம்பர். m equal to p q or s t u அப்படி 6 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய கார்டினல் நம்பர் என்ன? 6. அந்த சொல்யூஷன் தான் இப்போ நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறது. நம்பர் ஆஃப் m equal to 6. That means mங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? p q or s t u இப்படி 6 letters. Then second question, p equal to x, x ஓட வேல்யூ 3n plus 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ வேணும்னா இந்த nக்கு நம்ம வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஃபார்முலாவை ஃபுல்ஃபில் பண்ணினா தான் நமக்கு எக்ஸுக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ அந்த n வேல்யூ என்ன அப்படின்னா n belongs to w. w means whole numbers. n belongs to whole numbers. nக்கு வேல்யூ ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஆரம்பிக்கிறது? 0லேருந்து. 0 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா. இப்போ எக்ஸ் வேல்யூ அப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு அதுக்கு ஒரு லிமிட் வேணும் இல்லையா? ஸோ எக்ஸ் லெஸ் தேன் 15. எக்ஸோட வேல்யூ 0லேருந்து 15க்கு சின்ன நம்பர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் அப் டு 14 வரைக்கும் n வேல்யூ. அப்போ அப் டு 14 வரைக்கும் போது w ஈக்குவல் டு 0 1 2 3 எக்ஸெட்ராங்கிறது நார்மலாக நமக்கு தெரிஞ்ச ஹோல் நம்பர். இஃப் n ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்னோட வேல்யூ 0னா எக்ஸோட வேல்யூ என்ன? 3 into 0 plus 2. That means 3 into 0 means 0. 0 plus 2 equal to 2. 0 plus 2 equal to 2. ஸோ இப்போ n வேல்யூ 0ன்னு இருந்தால் எக்ஸ் வேல்யூ என்ன? 2. நெக்ஸ்ட்டு n வேல்யூ 1 போட்டு அந்த 3n plus 2ல உள்ள nக்கு வேல்யூ 1 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3 into 1 3 plus 2 5. ஸோ 3 plus 2 5. நெக்ஸ்ட் n வேல்யூ 2. ஸோ எக்ஸ் வேல்யூ 3n plus 2ல n வேல்யூவை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 2s are 6, 6 plus 2 8. Likewise, we have to substitute the value of x, value of n in 3n plus 2 and get the value of x. After that, you arrange the letters in the set p. அப்புறம் நமக்கு கிடைச்ச வேல்யூவை ஃபுல்லாக பிங்கிற அந்த செட் ப்ராக்கெட்குள்ளே p ஈக்குவல் டுங்கிற p செட் pக்கு நம்ம அந்த வேல்யூஸை ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். 2, 5, 8, 11, 14. So how many letters are there? 5 letters. So cardinal number is 5. Then third question, y. y ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 4 divided by 3n. 4 divided by 3 into n. That means இந்த ஃபார்முலாவை போட்டு தான் நீங்கள் y வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். அப்போ அந்த ஃபார்முலாவில் இருக்கிற nக்கு வேல்யூ வேணும்ல, அந்த n ஓட வேல்யூ என்னது? n belongs to natural number. Capital N means natural number. அந்த நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும் அந்த என்னோட வேல்யூ நேச்சுரல் நம்பர் மீன்ஸ் 1 to x 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். பட் ஆனால் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வேணும் இல்லையா? ஸோ n lies between 2 and 5 and also it is equal to 5 including 5. 5ஐயும் சேர்த்து தான் nக்கு வேல்யூ சொல்லியிருக்கு. என்னோட வேல்யூ 2 விட கிரேட்டராக இருக்கணும். 5 விட சின்னதாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் nக்கு வேல்யூ. ஸோ இப்போ இந்த n வேல்யூவை அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வேல்யூஸ் ஆஃப் n என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம நோட் டவுன் பண்ணிக்கணும். தட் இஸ் 3, 4, 5. ஏன்னா கிரேட்டர் தேன் 2னா 3 4, லெஸ் தேன் 5 சொல்லியிருந்தா நம்ம 4ஓட நிப்பாட்டிடலாம். பட் ஈக்குவல் கீழே வந்து ஒரு ஹைஃபன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படின்னா என்ன மீனிங்? 5ம் உண்டுன்னு அர்த்தம். ஸோ 3 4 5. By applying the above 3 values for n, இந்த 3 values nக்கு substitute பண்ணிட்டு y வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஹென்ஸ் அப்படி ஒய் வேல்யூவை கண்டுபிடிச்சா 3 வேல்யூவை போட்டால் நமக்கு என்ன வேல்யூ தான் கிடைக்கும்? ஒய் வேல்யூ 3 வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ நோ நீட் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் ஒய் இன் திஸ் கேஸ். இந்த கேஸ்க்கு மட்டும் நீங்கள் இந்த வேல்யூ ஒய்க்கு ஒவ்வொன்றுக்காக நம்ம ஃபார்முலா போட்டு இந்த சம்மில் செஞ்ச மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ப்ரீவியஸ் சம்முக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து கண்டிஷன் வந்து லெஸ் தேன் 15ன்னு சொல்லிட்டாங்க. 15 விட சின்ன நம்பர்னு. அப்போது உங்களுக்கு 15 விட சின்ன நம்பர் ஆன்சர் ரிசல்ட்டில் அதோட ரிசல்ட் வந்து 15 விட சின்னதாக வரணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி தான் செய்ய முடியும். ஆனால் இந்த சம்மில் அப்படி சொல்லலை. என்னோட வேல்யூ 3 வேல்யூஸ். அப்போ அந்த 3 வேல்யூஸை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ n வேல்யூ 3னா ஒய் வேல்யூ எத்தனை தான் இருக்கும்? 3 வேல்யூஸ் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் q ஈக்குவல் இஸ் 3ன்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஃபோர்த்து சம் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸுங்கிறது ஒரு இன்டிஜர். எக்ஸ் பிலாங்ஸ் டு z. z மீன்ஸ் இன்டிஜர். இப்போ எக்ஸ் வேல்யூ lies between -5 and 5, -5 and +5, and which is also equivalent to -5. capital X க்கு வேல்யூ வந்து -5 -5 விட பெரிய நம்பர், அதே நேரத்தில் +5 விட சின்ன நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் என்னங்கிறது தெரியணும். அந்த எலமெண்ட்ஸ் ஆரோட எலமெண்ட்ஸ் எதெல்லாம் -5 அதுதான் உனக்கு செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. So -5, -4, -3, -2, -5 are included. That's why here it is written as less than or equal to. The underline க்கு பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், less than or equal to-னு. ஸோ less than மட்டும் போட்டிருந்தா அதை விட சின்ன நம்பர் மட்டும் இருக்கும். or equal to சொன்னதுனால அந்த நம்பரும் சேர்ந்தது. ஓகே, ஸோ -5 is less than சொல்லியிருக்காங்க. அப்போ -5 விட பெரிய நம்பர், -5 விட பெரிய நம்பர், -5 சேர்ந்தது. இப்போ -5 உண்டு, அதுக்கப்புறம் பெரிய நம்பர் எல்லாமே உண்டு. எது வரைக்கும்? லெஸ் தேன் 5 விட சின்ன நம்பர் வரைக்கும். இப்போ இதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையாக கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒவ்வொன்றையாக கவுண்ட் பண்ணால் டோட்டலாக 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கார்டினல் நம்பர் இஸ் 10. நெக்ஸ்ட் சம், த செட் ஆஃப் ஆல் லீப் இயர்ஸ் பிட்வீன் 1882 and 1906. லீப் இயர் 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் இல்லாமல் இருந்தால் அந்த இயர் லீப் இயர்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 1882லேருந்து 1906 வரைக்கும் எந்தெந்த இயர்லாம் லீப் இயர்? 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நமக்கு லீப் இயர் வரும். ஸோ அப்போ 1882 and 1906 இந்த 2 இயருக்கும் நடுவில் உள்ள இயர் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1884லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் இருந்து 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 1904 வரைக்கும். அப்போ how many years are here? 6. So cardinal number is 6. Number of years is equal to 6. Next question, identify the following sets as finite or infinite. Finite infinite அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. capital X is equal to the set of all districts in தமிழ்நாடு. தமிழ்நாடுல உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் தான் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு the set of all straight lines passing through a point. ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய எல்லா ஸ்ட்ரைட் லைனும். நெக்ஸ்ட்டு ஏக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது லெஸ் தேன் 5 வரைக்கும்னு. பிக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், த செட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ஃபைனைட் செட்டு. ஃபைனைட் இத்தனை தான் அப்படின்னா 28, 32, 33 அவங்க எத்தனை ஆட் பண்ணாலும் சரி லெஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வெல் டிஃபைன்டு. வெல் டிஃபைன்டு மீன்ஸ் கரெக்டாக எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய, எல்லாரும் ஒன்று போல் சொல்லக்கூடிய ஒரு செட்டு. அதே செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பாசிங் த்ரூ எ பாயிண்ட். இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது, அது வழியாக எத்தனை ஸ்ட்ரைட் லைன்ஸ் மேக் பண்ணலான்னு பார்த்தா இன்ஃபைனைட், எத்தனை வேணாலும் மேக் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் இன்ஃபைனைட். தேர்ட் கொஸ்டின், ஏ ஈக்குவல் டு எக்ஸுங்கிற வேல்யூ. அந்த எக்ஸோட வேல்யூ எதெல்லாம் சொல்லியிருக்காங்க? 5 விட சின்ன நம்பர்னு சொல்லிட்டாங்க. அதுவும் அந்த எக்ஸ் எதை பிலாங் பண்ணி இருக்குது? இன்டீஜரை பிலாங் பண்ணியிருக்கு. ஸோ இன்டீஜரில் 5 விட சின்ன நம்பர் அப்படின்னா 4, 3, 2, 1, 0, -1, -2, -3 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் இன்டீஜருங்கிறதுனால. இதே ஹோல் நம்பர்னு சொல்லியிருந்தா 0வோட முடிஞ்சிருக்கும். நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருந்தா 1ஓட முடிஞ்சிருக்கும். இப்போ இது வந்து என்ன செட்டப்போ? இன்ஃபைனைட். தென் த ஃபோர்த் கொஸ்டின், b ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸோட வேல்யூக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸுக்கு நீங்கள் வேல்யூ போடணும். போட்டு தான் நம்ம ஆன்சர் இப்போ கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் பிலாங்ஸ் டு n. எக்ஸோட வேல்யூ எதுவாக இருக்குது? நேச்சுரல் நம்பராக இருக்குது.
நேச்சுரல் நம்பராக இருக்கும்போது அதுக்கு நம்ம வேல்யூ போடுறோம். அந்த வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, நம்மளாம் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. வேல்யூவை யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஃபார் எக்ஸ் பை விச் மெத்தட்? ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஃபேக்டரைசேஷன் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அந்த மெத்தடில் இந்த ஈக்குவேஷனுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இதுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணினா 6 இருக்குது, இங்கே ப்ளஸ் 6. ஸோ நம்ம ரெண்டு நம்பர் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணினா இதோடைய ப்ராடக்ட் இங்கே கிடைச்சிருக்கணும். நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த ரூட்ஸோட ப்ராடக்ட் தட் இஸ் 3 2s are 6. ஆனால் இங்கே ப்ளஸ் 6 இருக்குது. அப்போ நீ ப்ளஸ் 3 ப்ளஸ் 2ன்னு போடலாம். ஏன் -3 -2ன்னு போட்டிருக்காங்கன்னா இங்கே வந்து அதோடைய இது மட்டும் மல்டிப்ளை ஆனால் போகாது, நடுவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டோடைய வேல்யூ எப்படி இருக்கணும்? இதோடைய சம் ஆஃப் தி ரூட்ஸாக இருக்கணும். இந்த ரூட்ஸோட சம் டோட்டல் வேல்யூவாக இருக்கணும். தட் மீன்ஸ் -5ங்கும் போது -3 -2ன்னு இருந்தால் தான் ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு -5 கிடைக்கும். இதே +3 +2ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா +5 தான் கிடைக்கும். தட்ஸ் வை இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? -3 -2. இதெல்லாம் ஃபேக்டரைசேஷனில் நம்ம லோயர் கிளாஸஸில் படிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் இருந்து பிக்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. x -3 x -2 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ என்ன? 3, 2. ஸோ these 3, 2 belongs to the natural numbers. அதை தான் இந்த கண்டிஷனில் நமக்கு சொல்லியிருக்கு. So it is a finite set. Next, question number 3. Which of the following sets are equivalent or unequal or equal sets? இப்போ கீழே சில செட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் எதெல்லாம் unequal செட்டு, எதெல்லாம் ஈக்குவல் செட்டு, எதெல்லாம் ஈக்குவலண்ட் செட்டு அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ கேபிட்டல் A equal to the set of vowels in the English alphabets. கேபிட்டல் B equal to the set of all letters in the word vowelன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கேபிட்டல் ஏ என்ன சொல்லியிருக்கு? வவல்ஸ். இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் இருக்கிற வவல்ஸ் எதெல்லாம்? ஏ, இ, ஐ, ஓ, யூ. அதை நீங்கள் என்ன பண்ணணும்? எடுத்து இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் பி என்ன சொல்லியிருக்காங்க? லெட்டர்ஸ் இந்த வேர்டு வவல். வவல்ங்கிற வேர்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள். தட் மீன்ஸ் எதெல்லாம் இருக்குது? வி, ஓ, டபிள்யூ, இ, எல். இப்போ ஏ ஒரு செட்டு, பி ஒரு செட்டு. இது ரெண்டும் ஈக்குவல் செட்டு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எப்படி இருக்கணும்? ஏல இருக்கிற எலமெண்ட் தான் பிலையும் இருக்கணும், பியில் இருக்கிற எலமெண்ட் தான் ஏலையும் இருக்கணும். பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஆனால் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லணும்னா இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் பியில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும். தட் இஸ் கார்டினல் நம்பர் சேமாக இருக்கணும். அப்போ ஏஇ ஐஓயூவில் 5 எலமெண்ட்ஸ்னா பிஓடபிள்யூஇஎல் அப்படிங்கிற இந்த லெட்டர் 5 நம்பர்ஸ். அப்போ இது ரெண்டும் என்ன செட்டுன்னு சொல்லலாம்? ஈக்குவலண்ட் செட்டுன்னு சொல்லலாம். புரியுதா? The sets A and B contain the same number of elements. Number of elements மட்டும் எப்படி இருக்குதா? சேமாக இருக்குது. Therefore the two sets are equivalent sets. But elements சேமாக இல்லை. நெக்ஸ்ட் சம் பாருங்க. சியோட வேல்யூ 2, 3, 4, 5 கொடுத்துட்டாங்க. டிக்கு வேல்யூ உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி? ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஹோல் நம்பர்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும்? 1 விட கிரேட்டராக இருக்கணும், 5 விட லெஸ்ஸராக இருக்கணும். தட் மீன்ஸ் 1 விட கிரேட்டர்னா 2, 3, 4, பட் 5 விட லெஸ்ஸர். ஸோ 4ஓட முடிச்சுக்கிறீங்க. இப்போ இந்த ரெண்டு செட்டும் ஈக்குவலண்ட்டா அன்ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லணும்னா இங்கேயும் 4 எலமெண்ட், இங்கேயும் 4 எலமெண்ட் இருக்கணும். பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஈக்குவல்னு சொல்கிறதா இருந்தால் இதில் 2, 3, 4, 5 இருந்தால் இங்கேயும் 2, 3, 4, 5 இருக்கணும். But here 5 is missing. So it is not an equal set. Appo what is it? It is an unequal set. Therefore the two sets are unequal. Next sum. X oda value கொடுத்திருக்கிறது என்னன்னா X is a letter in the word life. Lifeங்கிற வேர்டில் இருக்கக்கூடிய letter. That means L, I, F, E. அதே இது Yக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? F, I, L, E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ LIFEயும் FILEயும் சேம் லெட்டர்ஸ் தான். பட் அதோடைய ஆர்டர் வந்து எப்படி இருக்குது? சேஞ்ச் ஆகியிருக்கு. லெட்டர் அரேஞ்ச் ஆகியிருக்கிற ஆர்டர் வந்து மாறி இருக்கு. பட் எலமெண்ட்ஸ் சேமாக இருக்குது. ஸோ எலமெண்ட்ஸ் சேமாக இருக்குது. இன்னொன்று சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ இது முதல்ல மெயினாக சொல்கிறது ஈக்குவல் செட்.
ஏன்னா சேம் ஈக்குவல் செட்டாக இல்லைன்னா நம்ம ஈக்குவலன்ட் செட்டுக்கு போகலாம். பட் ஹியர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் சேமாக இருக்குது, அந்த எலமெண்ட்ஸும் உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸும் சேமாக இருக்குது. The sets x and y contain exactly the same elements. So the two sets are equal sets. Next sum, g equal to x. X is a prime number. X வந்து ஒரு prime number சொல்லிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் எந்த prime number? X lies between 3 and 23. 3க்கும் 23க்கும் நடுவில் உள்ளது. That means greater than 3, less than 23. What are they? 5, 7, 11, 13, 17, 19. இதெல்லாம் தான் ஜியோட வேல்யூஸ். இப்போ ஹெச் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஏ டிவைசர் ஆஃப் 18 சொல்லியிருக்காங்க. 18 எந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணுமோ அதெல்லாம் தான் ஹெச்சுக்கு வேல்யூ சொல்லியிருக்காங்க. ஹெச் வேல்யூ என்ன? 18 எந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணோம். ஸோ 1 டிவைட் பண்ணோம், 2 டிவைட் பண்ணோம், 3, 6, 4, 5லாம் கிடையாது, 6, 7 டிவைட் பண்ணாது, 8, no, 9, 2 9s are 18. Then after that எல்லாமே greatest நம்பராக போயிடும் 18. அந்த நம்பர் சேம் நம்பர் itself it divides. ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறீங்க. எழுதிட்டு பார்த்தா இங்கே இருக்கிற லெட்டர்ஸும் இங்கே இருக்கிற நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா நோ. ஸோ இட் இஸ் நாட் எ ஈக்குவல் செட்டு. ஆனால் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது? ஜிங்கிற செட்டில் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஹெச்ங்கிற செட்டில் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. Therefore the two sets are equivalent sets. Okay, is it clear? Then the next one, question 4. Identify the following sets as null sets or singleton set. Null set or singleton set and question. Null setனா அதில் எந்த வேல்யூமே இருக்காது. Singleton setனா அதில் only one value இருக்கும். Okay. So ஏக்கு வேல்யூ எக்ஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. எக்ஸோட வேல்யூ 1க்கும் 2க்கும் நடுவுலன்னு சொல்லியிருக்காங்க. 1க்கும் 2க்கும் நடுவில் நோ நம்பர், தட் இஸ் நோ நம்பர் பிட்வீன் 1 and 2. ஸோ இட் இஸ் அ நல் செட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பி. The set of all even natural numbers which are not divisible by 2. அதாவது ஈவன் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்லையும் ஈவன் நேச்சுரல் நம்பரா, ஆனால் அது எதால் டிவைட் ஆகாதான்? நாட் டிவிசிபிள் பை 2. எல்லா ஈவன் நம்பருமே கண்டிப்பாக உங்களுக்கு 2ஆல் டிவைட் ஆகும். பட் அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நேச்சுரல் நம்பர், ஈவன் நேச்சுரல் நம்பர் நாட் டிவிசிபிள் பை 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி எந்த ஒரு எலிமெண்ட்டுமே நேச்சுரல் நம்பரில் கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல்சோ எ நல் செட். ஏன்? ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 2. ஸோ பி இஸ் எ நல் செட். நெக்ஸ்ட் C equal to 0 கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு எலமெண்ட். என்ன எலமெண்ட்? 0. ஸோ இட் இஸ் எ சிங்கிள்டன் செட். தென் D equal to the set of all triangles having 4 sides. Dக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 4 sides இருக்கக்கூடிய எல்லா ட்ரையாங்கிள்ஸும் சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிள்ஸ்னாலே எத்தனை சைடுமா? 3 side. ஸோ that is not such a type of triangle. So it is a null set. Question 5. State which pairs of sets are disjoint or overlapping. இப்போ எதெல்லாம் disjoint sets, எதெல்லாம் overlapping sets நம்ம சொல்லணும். Capital A equal to F I A S கொடுத்துருக்காங்க. Bக்கு A N F H S. இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக எலமெண்ட்ஸ் இருக்கா? A செட்லேயும் B செட்லேயும் எந்தெந்த எலமெண்ட்லாம் காமனாக இருக்குது? F F இருக்குது ரெண்டுலேயும். I இல்லை, ஏல மட்டும்தான் இருக்குது. ஏலையும் இருக்குது, பிலையும் இருக்குது. ஸோ அதை எழுதிடலாம். தென் எஸ் ஏ செட்லேயும் இருக்குது, பி செட்லேயும் இருக்குது, அதையே எடுத்து எழுதிடலாம். ஸோ காமன் எலமெண்ட் எத்தனை இருக்குது? 3 elements, F, A, S. ஸோ both the sets A and B have the common elements. ரெண்டுலேயும் common elements இருக்கிறதுனால they are overlapping sets. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா C equal to X. X is a prime number சொல்லியிருக்காங்க. எக்ஸுங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னு எடுத்துகிட்டா நிறைய இருக்குது. அது கிரேட்டர் தேன் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2வை தவிர்த்திட்டு வரக்கூடிய லெட்டர் நம்பர்ஸ் எல்லாம் சிக்கு வேல்யூஸ். அப்போ C equal to 3, 5, 7, 11, எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். பட் Dக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ எக்ஸ். எக்ஸ் இஸ் அன் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர்னா ஒன்லி ஒன் நம்பர், தட் இஸ் 2.
ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக உள்ள எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இன்டர்செக்ஷன் டி என்ன இருக்குது இங்கே 2 இருக்குது, இங்கே எங்கேயா 2 இருக்குதா? நோ, தட் இஸ் நோ எலிமெண்ட் இன் சி. அதே போல் சியில் இருக்கிற எலிமெண்ட் ஏதாவது டியில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா நோ. ஸோ இட் இஸ் அ நல் செட். அதில் எதுவுமே காமனாக இல்லை. ஸோ தே ஆர் டிஸ்ஜாயின் செட்ஸ். ரெண்டுமே சேரவே முடியாத ஒரு செட்டு. இப்போ ஈக்கு வேல்யூ சொல்லியிருக்கு எக்ஸ் இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் 24. அதாவது 24 எந்த நம்பராலெல்லாம் டிவைட் ஆகுமோ அதெல்லாம் தான் என்னது நமக்கு இந்த ஈக்கு வேல்யூ. ஸோ அப்போ 24 எதாலெல்லாம் டிவைட் ஆகும்? 1ஆல் டிவைட் ஆகும், 2 எஸ், 3ஆல் எஸ், 4 ஓகே, பட் 5ஆல் நோ, 6 எஸ், 7 நமக்கு 24 7ஆல் டிவைட் ஆகுது, 8 எஸ் டிவைட் ஆகும். அப்படியே நம்ம செக் பண்ணி பார்த்தா 9 10 11 பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு 12 வரும். ஆஃப்டர் தட் அந்த சேம் நம்பர், அந்த நம்பரும் நமக்கு என்னது தான்? இட்ஸ் ஏ கைண்ட் ஆஃப் ஃபேக்டர். இதுவும் நமக்கு அதோட ஃபேக்டர் 1ம் 24ம் நமக்கு நார்மலாகவே எப்போதும் ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பரும் 1ம் அதோடைய ஃபேக்டராக தான் இருக்கும். அது போக நம்ம அதர் நம்பர்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப்போட வேல்யூ. எஃப்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 3 பட் லெஸ் தேன் 30. 30யை விட சின்னதாக இருக்கக்கூடிய மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அப்போ எதெல்லாம்? 3 6 9 12 15 18 21 24 27. அப்படி எஃப்போட வேல்யூ ஃபுல்லாக எழுதிட்டோம். இப்போ இ இன்டர்செக்ஷன் எஃப், தட் மீன்ஸ் ஈக்கும் எஃப்க்கும் காமனாக உள்ள எலிமெண்ட் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 1 எதில் எல்லாம் இருக்குது? ஈலையும் இருக்குது, எஃப்லையும் இருக்குது. ஸோ அது எழுதியாச்சு. 1ம் 2ம் இல்லை எஃப்ல. ஸோ 3 இருக்குது. 4 இருக்குதா எஃப்ல? இல்லை. ஸோ அதனால் அதை நம்ம எழுதக்கூடாது. 6ங்கிற எலிமெண்ட் ஈலையும் இருக்குது, எஃப்லையும் இருக்குது. அப்போ அதை எடுத்து எழுதணும். தென் 8 வந்து ஈல தான் இருக்குது, எஃப்ல இல்லை. அதனால் நம்ம அதை எழுத வேண்டாம். 12ங்கிற எலிமெண்ட் ஈல இருக்குது, எஃப்லையும் இருக்குது. ஸோ 12. தென் 24ங்கிற எலிமெண்ட் ஈலையும் இருக்குது, எஃப்லையும் இருக்குது. ஸோ இ இன்டர்செக்ஷன் எஃப்ங்கிறது 3 6 9 12 24. ஸோ இதில் ரெண்டுக்கும் காமனாக எலிமெண்ட்ஸ் இருக்குது. இ அண்ட் எஃப் ஹாவ் காமன் எலிமெண்ட்ஸ். ஸோ தே ஆர் ஓவர்லாப்பிங் செட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. If S is equal to square, rectangle, circle, rhombus, triangle, list the elements of the following subset of S. என்ன சொல்லியிருக்காங்க? எஸ்ங்கிற செட்டுக்கு ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ரோம்பஸ், ட்ரையாங்கிள் இப்படி 5 ஷேப்பை கொடுத்துட்டு கீழேக்குள்ள கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the set of shapes which have 4 equal sides. ஷேப்ஸோட செட் எது சொல்லியிருக்காங்க? அதுக்கு 4 equal sides இருக்குமா. set of shapes which have 4 equal sides. அப்போ 4 சைடும் சேமாக இருக்கக்கூடிய ஷேப்ஸ் எதெல்லாம்? அவங்க கொடுத்துருக்கிறது என்னெல்லாம்? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ரோம்பஸ், ட்ரையாங்கிள். ஸ்கொயர் எப்படி இருக்கும்? 4 சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ரெக்டாங்கிள் 2 சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். சர்க்கிளில் நோ சைடு, அது ரவுண்ட் ஷேப். ரோம்பஸ் ஸ்கொயரில் சாய் சதுரம். சதுரம்னா ஸ்கொயர், சாய் சதுரம்னா தான் ரோம்பஸ். ஸோ 4 sides are equal. ட்ரையாங்கிளில் 3 sides தான் இருக்குது. ஸோ இந்த ஷேப்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஷேப்ஸ் தான் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது எது? ஸ்கொயர், ரோம்பஸ். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் ரேடியஸ். ரேடியஸ் இருக்கக்கூடிய ஷேப் எது? தட் இஸ் சர்க்கிளுக்கு மட்டும்தான் நம்ம ரேடியஸ் கொடுப்போம். ஸோ அதை எழுதியாச்சு. Third question, the set of shapes in which the sum of all interior angles is 180 degree. அந்த ஷேப்ஸினுடைய இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணனா எவ்வளோ வருதா? 180 டிகிரி வருது. ஸோ அது எதுக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும்? ட்ரையாங்கிள். ஸோ யூ ரைட் இட் as triangle. The set of shapes which have 5 sides. 5 sides இருக்கக்கூடிய ஒரு ஷேப் எது இங்கே அப்படின்னு பார்த்தா நோ. எந்த ஷேப்புமே 5 sides உள்ள ஷேப்பை அவங்க கொடுக்கல. So that is null set. Next question number 7. If A equal to A comma இன்னொன்று A comma Bங்கிற ஒரு செட்டையே கொடுத்துருக்காங்க. ஏக்கு வேல்யூ வந்து ஸ்மால் ஏவும் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று
ஸ்மால் ஏவும் பியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை செட் ஏக்கு எலமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ செட்டுக்குள்ளே இன்னொரு செட் இருக்குது. இப்போ இதுக்கு சப்செட் எழுத சொல்லியிருக்காங்க. சப்செட்டுங்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எழுதுறது தான் சப்செட். அப்படின்னா ஏ ஒரு எலமெண்ட், ஏ கமா பி ஒரு எலமெண்ட், அப்படி தானே? ஏ கமா பி ஒரு எலமெண்ட். அப்போ நம்ம எழுதும்போது கேபிட்டல் ஏங்கிறது கிவன் என்னது, ஸ்மால் ஏ ஒரு எலமெண்ட், ஏ கமா பி சேர்ந்தது ஒரு எலமெண்ட். இப்போ சப்செட்ஸ் எழுதணும். சப்செட்ஸ் எழுதும்போது நல் செட்டும் உண்டு, இன்னொன்று கொடுத்துருக்கிற செட் என்னது, ஏ கமா பி, இந்த சேர்ந்தது கிவன் ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்களோ இது அவ்வளவு சேர்ந்தது என்னது, ஒரு செட். அப்போ நம்ம சப்செட் எழுதும்போது நல் செட்டும் அந்த கிவனையும் அப்படியே எழுதிடுறோம். அது போக அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எழுதணும்னு சொன்னேன். தட் இஸ் ஏ ஒரு எலமெண்ட், அதை தனியாக எழுதிட்டோம். இப்போ ஏ கமா பி சேர்ந்து ஒரு எலமெண்ட், அதனால் அந்த ஏ கமா பியை சேர்த்து ஒரு இதாக எழுதியாச்சு. கொடுத்துருக்கிற செட்டையே இன்னொரு தடவை நம்ம எழுதிட்டோம். புரிஞ்சுதா? திரும்பியும் சொல்கிறேன், நல் செட் ஒன்று, இன்னொன்று கொடுத்துருக்கிற செட்டு அப்படியே எழுதணும் கிவன் செட்டை. அது போக அந்த கிவன் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டையும் தனித்தனி செட்டாக எழுதணும். தட் இஸ் ஏ ஒரு செட்டு, தென் ஏ கமா பி ஒரு செட்டு. ஸோ அதையும் நம்ம தனித்தனியாக எழுதியாச்சு. Then question 8, write down the power set of the following sets. கீழே கொடுக்கப்பட்ட செட்டுக்கு பவர் செட்டு உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பவர் செட்டுன்னா என்னது, சப்செட்ஸோடைய செட். சப்செட் எத்தனை சப்செட் இருக்கோ அது அவ்வளோத்தையும் சேர்க்கிறோம். இப்போ கேபிட்டல் ஏ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா கேபிட்டல் ஏ செட்டு. அந்த ஏங்கிற செட்டுக்கு என்ன எலமெண்ட் சொல்லியிருக்காங்க, ஏ கமா பின்னு. இப்போ இதோட சப்செட் முதல்ல நம்ம என்னன்னு எழுதணும். சப்செட்ஸ் ஆஃப் ஏஆர் என்னதெல்லாம் எழுதலாம், நம்ம நல் செட் ஒன்று எழுதுவோம், ரைட்டா? தென் அதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் முதல்ல தனித்தனியாக எழுதுவோம். ஏ தனியாக எழுதணும், பி தனியாக எழுதணும், தென் கிவன் செட் ஏ கமா பியையும் சேர்த்து எழுதணும். இப்போ இதோடைய பவர் செட் என்ன, சப்செட் எழுதியாச்சு. பவர் செட்டுனா என்னன்னு சொன்னேன், எல்லா சப்செட்டையும் சேர்த்து ஒரே செட்டுக்குள்ளே எழுதுனா தட் இஸ் பவர் செட். அப்போ எல்லா சப்செட்டையும் சேர்த்து எழுதியாச்சு. வெளியே அவுட்டரில் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு செட் ப்ராக்கெட். சப்செட் எவ்வளோத்தையும் சேர்த்து எழுதி அதை ஒரு செட் ப்ராக்கெட்குள்ளே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு சப்செட்ஸ் ஆஃப் பி. பியோட சப்செட் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நல் செட், தென் 1, ஏன்னா 1 2 3 ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனித்தனியாக 2 3 தனித்தனியாக எழுதியாச்சு. தென் 1ஐயும் 2ஐயும் சேர்த்து எழுதணும், 2 3ஐ சேர்த்து எழுதணும், தென் 3ஐயும் 1ஐயும் சேர்த்து எழுதணும். ஆஃப்டர் தட் கிவன் செட்டையும் எழுதுறீங்க. இனி பவர் செட்டுன்னு சொன்னால் என்ன மீனிங், அதை அவ்வளோத்தையும் திரும்ப எடுத்து சேர்த்து எழுதுறது. அது அவ்வளவு எது உள்ள இருக்கணும், செட்டுக்குள்ளே இருக்கிறது. பவர் செட் ஆஃப் பி இஸ் எல்லா சப்செட்டையும் எழுதி அதுக்கு அவுட்டரில் என்ன பண்ணணும், செட் ப்ராக்கெட்டை போட்டு விடணும். க்ளோசிங் செட் ப்ராக்கெட், ஓப்பனிங் செட் ப்ராக்கெட்டும் இருக்கணும், க்ளோசிங் செட் ப்ராக்கெட்டும் இருக்கணும். அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி ப்ராக்கெட்ஸுக்குள்ள எல்லா சப்செட்ஸையும் எழுதுனா தட் இஸ் பவர் செட். தென் தேர்ட் சம், பி கியூ ஆர் எஸ் அப்படின்னு 4 எலமெண்ட் சப்செட் டிக்கு கொடுத்தா, சாரி டிங்கிற செட்டுக்கு 4 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, பி கியூ ஆர் எஸ். இப்போ அதோட சப்செட் எழுதணும்னா நல் செட் உண்டு, போட்டாச்சு. தென் அதில் உள்ள ஒரு எலமெண்ட்டையும் தனித்தனியாக எழுதணும். பி தனியாக எழுதணும், கியூ தனியாக எழுதணும், ஆர் தனியாக எழுதணும், எஸ் தனியாக எழுதணும். ஆஃப்டர் தட் பியையும் கியூயையும் சேர்த்து எழுதணும். 2 எலமெண்ட்டாக, முதல்ல ஒரு எலமெண்ட்டாக எழுதிட்டோம். இப்போ 2 2ஆக எழுதணும். பி கியூ, பியை வந்து கியூ கூட எழுதியாச்சு, ஆர் கூட எழுதியாச்சு, எஸ் கூட எழுதியாச்சு. தென் கியூவை ஆர் கூட எழுதணும், எஸ் கூட எழுதணும். ஏன் பி கூட எழுதலைன்னா ஆல்ரெடி இட் இஸ் ரிட்டன். பி கூட நம்ம எழுதும்போது பியும் கியூவும் சேர்த்து எழுதிட்டோம். தென் ஆர் எழுதும்போது பி கூடையும் கியூ கூடையும் சேர்த்து எழுதுனதுனால இப்போ எஸ் கூட சேர்த்து எழுதுறோம். இப்போ 3 லெட்டர்ஸாக எழுதுவீங்க. பி கியூஆர், கியூஆர்எஸ், தென் பிஆர்எஸ், அகைன் பிக்யூஎஸ். ஆஃப்டர் த கிவன் செட். இப்போ இது அவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு செட் ப்ராக்கெட்குள்ளே போட்டுட்டா தட் இஸ் பவர் செட். தென் பவர் செட் ஆஃப் இ இஸ், ஈங்கிறதுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் நல் செட்டு 5 சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இ ஈக்குவல் டு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, 5. தட் மீன்ஸ்
என்ன அர்த்தம்? நல் செட், எந்த எலிமெண்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். Is it clear? Next, question 9. Find the number of subsets and the number of proper subsets of the following sets. எத்தனை சப்செட்டு, எத்தனை ப்ராப்பர் சப்செட்டு கொஸ்டின். ஓகே, ப்ராப்பர் சப்செட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் செட் இல்லை, ப்ராப்பர் சப்செட். சப்செட்ஸ்னால் நீங்கள் எழுதின எல்லாத்தையும் சப்செட் எழுதிடுவீங்க. ப்ராப்பர்னால் அதில் இருந்து கிவன் செட்டை மட்டும் லெஸ் பண்ணிட்டு எழுதணும். ஒன்றை லெஸ் பண்ணணும். ஸோ இப்போ கிவன் டபிள்யூங்கிற செட்டுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ரெட், ப்ளூ, எல்லோ. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்பர் ஆஃப் டபிள்யூ கண்டுபிடிக்கிறீங்க. தட் இஸ் கார்டினல் நம்பர். கார்டினல் நம்பர் என்ன? 3. இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம அடுத்தது எழுதுகிறோம். நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எழுதுனா நம்பர் ஆஃப் பி ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? 2 பவர் n நம்பர் ஆஃப் சப்செட்ஸுக்கு. இப்போ 2 பவர் n மீன்ஸ் 2 பவர் 3. தட் மீன்ஸ் என்னோட வேல்யூ என்ன? 3. ஸோ 2 பவர் 3. 2 பவர் 3னா அதுக்கு ஆன்சர் என்ன? 2 2s are 4, 4 2s are 8. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ். ப்ராப்பர் சப்செட்னா ஒரே ஒரு வேல்யூ, கிவன் செட்டு மட்டும் அதில் வராதுன்னு சொல்லியிருக்கேன். தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் W -1. அந்த இருக்கிற சப்செட்ஸ் எல்லாத்தையும் உள்ள கவுண்டிங்கில் ஒன்று வேல்யூவை லெஸ் பண்ணால் தட் இஸ் ப்ராப்பர் சப்செட். தட் மீன்ஸ் 2 பவர் n -1 equal to 2 cube. The 2 power n value 3, so 2 cube minus 1 equal to 8 minus 1 equal to 7. That is the answer for this. Then next is sum x. X equal to x square சொல்லிட்டாங்க. x க்கு வேல்யூ என்ன? x square. x square means 1, 4, 9 எது வரைக்கும்? less than or equal to 100. 100 வர வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ x வேல்யூ 1 போட்டால் என்ன வரும்? 2 போட்டால் என்ன? 3 போட்டால் என்ன? அப்படியே x ஸ்கொயர் வேல்யூ வந்து அப் டு 10 வரைக்கும் போட்டால் நமக்கு 100ன்னு வந்துடுது. அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன். நமக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன் என்ன? x ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100. ஸோ நம்ம 100 வர வரைக்கும் அந்த ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்பர் ஆஃப் எக்ஸ் என்ன? 10. நம்பர் ஆஃப் எக்ஸ்னால் அதை எத்தனை எக்ஸுக்கு நம்ம என்னென்ன வேல்யூஸ் போட்டோமோ அது எத்தனை வேல்யூஸ் இப்போ நமக்கு இருக்குது? இந்த கிவன் செட்டுக்கு எக்ஸுங்கிற செட்டுக்கு எத்தனை வேல்யூஸ் வந்திருக்கு? நமக்கு கிடைச்சிருக்கு 10 வேல்யூஸ். தட் இஸ் கார்டினல் நம்பர். இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸுக்கு வேல்யூ என்ன? 2 பவர் n. தட் இஸ் 2 பவர் n வேல்யூ என்ன? 10. 2 பவர் 10. 2 பவர் 10 10 டைம்ஸ் 2 நீங்கள் போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1024. நவ் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் அப்படின்னா ப்ராப்பர் சப்செட்ஸ்னால் என்ன மீனிங்? நம்பர் ஆஃப் சப்செட்ஸ், எத்தனை சப்செட்ஸ் இருக்கோ அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் 1024 minus 1 equal to 1023. 1024 எப்படி வந்தது? ஆல்ரெடி we calculated using the formula 2 power n. அதே சேம் ஃபார்முலா தான் 2 power n 2 power 10 போட்டு -1 கொடுத்துருக்கோம். that is 1024 minus 1 which gives 1023. Next question number 10. If number of a equal to 4, find number of p of a. If number of a equal to 0, find number of p of a. If number of p of a equal to 256, find number of a. இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுக்கு நம்பர் ஆஃப் ஏவை கொடுத்து நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏக்கு உனக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, ரிவர்ஸில் வருது. நம்பர் ஆஃப் ஏ தட் இஸ் கார்டினல் நம்பரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4 சொல்லிட்டோம். அப்போ நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏக்கு ஃபார்முலா என்ன? 2 பவர் n. தட் இஸ் n வேல்யூ என்ன? 4. 2 power 4 means 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. இப்போ நம்பர் ஆஃப் ஏக்கு வேல்யூ 0 சொல்லிட்டாங்க, கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏனா 2 பவர் n, தட் மீன்ஸ் 2 பவர் 0. 2 பவர் 0னா அதுக்கு வேல்யூ என்ன? 1. 2 பவர் 1னா 1, 2 பவர் 0னா அதுக்கு வேல்யூ 1. இப்போ அகைன் ரிவர்ஸில் வருது கொஸ்டின். இஃப் நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 256, அப்போ ஃபார்முலா என்ன? 256 வர்றதுக்கு என்ன ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருந்தா 256 வந்திருக்கோம்? 2 பவர் n ஈக்குவல் டு 256. ஏன்னா அந்த 2 பவர் n போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி தான் நமக்கு இந்த ஆன்சர்லாம் கிடைச்சிது. அப்போ நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏக்கு ஃபார்முலா என்ன? 2 பவர் n. அந்த 2 பவர் என்னோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க 256ன்னு.
அப்போனா என்னோட வேல்யூ என்னன்னு நம்ம இப்போ ரிவர்ஸில் கண்டுபிடிக்கணும். அப்போது 2க்கு 2 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 256 வரும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 256க்கு எல் ஷேப் டிவிஷன் போட்டு பார்க்கணும். 256ஐ எல் ஷேப் எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி 2ஆல் மட்டுமே டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் 2 போட்டால் you will get the answer 256. That is n equal to 8. So number of a equal to 8. n equal to 8. Okay children. So far we have learned the exercise for types of sets. I think is it clear to you? I hope that. If you have any doubt, you call and ask me. Have a nice day. Bye children. See you in the next class.